Hi friends, this is Jennifer. நீங்க பார்த்துருக்கிறது Neat and Tamil. Today we are going to see about the topic of animal kingdom and biology. Okay, animal kingdom and biology பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் 4ல் இருக்கு. என்சிஆர்டி லைன் பை லைன் பார்த்துட்டு அதோட கண்டினியூஷனாக நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோமோ அதோட எம்சிக்யூஸ் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, ஐ ஹோப் யூ கேன் understand what I'm trying to say once again. And then நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஆன்லைனில் உங்களுக்கு தெரியும் அகாடமியில் இருக்கிறவங்க வந்து அகாடமி மீன்ஸ் யூ டோன்ட் டேக் மைண்ட் அ ராங் வே. ஸோ ஜஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அகாடமியில் உள்ளவங்க டவுட் எதனா கேட்கணுன்னா ப்ளீஸ் யூ கேன் ஆஸ்க் அண்ட் லாஸ்ட். ஓகே, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் போயிருக்கு, நிறைய ரிசர்ட் வந்து கம்ப்ளைண்ட் போயிருக்கு. என்னன்னா இது மாதிரி வந்து யூடியூப்பில் கிளாஸ் போடுறதுக்காக வந்து ஆன்லைனில் வந்து லைக் என்ன சொல்கிறது, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் போட சொன்னதே நீங்கள் தான், யூடியூப்பில் போட சொன்னதே நீங்கள் தான். அதில் சம் ஆஃப் த மெம்பர்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறது லைக் another than that அது மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் ப்ளீஸ் யூ கேன் ஆஸ்க் அ டவுட் இன் லாஸ்ட். இஃப் யூ ஆர் sitting in a class you can ask in a last only. No, you don't interact on a class at the time. Similarly like that you can act it like okay, அங்கே எப்படி இருக்கீங்களோ இத்திர போலே இங்கேயும் இருக்கணும். சரிங்களா? ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் நவ். லெட் மீ ஸ்டார்ட் த லெசன். ஓகே, Animal kingdom அப்படின்றது when you look around you will observe differently animals with different structures and forms as over million species of animals have been described till now. ஓகேங்களா? நம்ம வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க described till now இப்போ வரைக்கும். The need for classifications becomes all the more important. The classifications also helps in assigning systematic position newly described. அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நம்ம பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் லிவிங் வேர்ல்டில் நம்ம படிக்கும் போது வி கேன் லேர்ன் டீட்டெயிலி அபவுட் இட். ஓகே, அந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னா என்னென்னு டீட்டெயிலாக படிப்போம். பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா in spite of different structures and forms of different animals, there are fundamental features common to vary in the individuals in relation to the arrangements of the cell. Body symmetryன்றது வந்து நம்ம இப்போ பார்ப்போம். நேச்சர் ஆஃப் சீலம் அப்படின்றது ஒன்றில் கேவிட்டி, இட் மீன்ஸ் கேப் தான். பேட்டர்ன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி, சர்க்குலேட்டரி அண்ட் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்கள். நம்ம ஹைலைட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் உங்கள் என்சிஆர்டி புக்கில் வந்து ஹைலைட்டர் வாங்கி ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் நான் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸும் கொடுப்பேன். அண்ட் ஐம் கிவன் அ ஷார்ட் நோட்ஸ் ஃபார் யூ பட் நாட் இன் திஸ் வீடியோ. ஐ ஹோப் ஐ கேன் கிவ் I hope me. Okay, where I can give okay, I can give in YouTube only and description box, not in this video. Definitely I can attach. Okay, I'm didn't write a short notes now. After writing my short notes I can definitely upload it. Okay, or you can join Telegram also. டெலகிராமில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. டெலகிராமில் கூட அந்த இதை வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? டெஃபினெட்லி ஐ கேன் சென்ட் அ டெலகிராம் லிங்க். பட் ஐ ஆல்ரெடி ஹாவ் அ டெலகிராம் லிங்க். I don't know how can I upload, how can I put the Telegram link in description. I don't know well about the YouTube at all, so I can give my Telegram link in her. You can check my Telegram channel name is Neat and Tamil only. So you can check in Telegram. In this YouTube video you can see the YouTube video. No, that DP is available on my Telegram DP also. So I can check it that both are same. You can see and see the questions and short notes at all. Okay, டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் இதுதான், தனிட்டுன்னு தமிழ் தான். ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்ட பிறகு அதுலேயே நான் கொஷின்ஸும் அப்புறம் ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ யூ கேன் சி தேர். ஓகே, அண்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அகெயின். நீட் அண்ட் தமிழோட இப்போ இந்த யூடியூப்பில் இருக்கிற லோகோவும்
டெலகிராம் லிங்க்ல இருக்கிற லோகோவும் சேமாக இருக்கா, டிபி வந்து சேமாக இருக்கா அப்படின்றத ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு யூ கேன் see there. ஓகே, பாடி சிமெட்ரி. ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். ஒன்றும் இல்லை, பாடி சிமெட்ரி. பாடி சிமெட்ரினா ஒன்றும் இல்லை, பாடி சிமெட்ரியில் ரெண்டு இருக்குது. பாடி சிமெட்ரி, அது doesn't important. ரேடியல், சாரி 3 இருக்கு. ரேடியல் சிமெட்ரி, bilateral symmetry and radial symmetry. Radial means to have bilateral symmetry, asymmetry, sorry, asymmetry. Yes. Okay, there are three different symmetries there. ஒன்றும் இல்லை, இதை நம்ம ஆஃப்டர் இந்த சிமெட்ரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டாப்பிக்கே நம்ம படிப்போம். அப்போ அதுலேருந்து உங்களுக்கு டெஃபினெட்லி கிளியர் ஆகிடும். ஓகே, யூ டோன்ட் வரி அபவுட் இட். ஜஸ்ட் ஓகே. அடுத்தது நேச்சர் ஆஃப் சீலம்னா ஒன்றும் இல்லை, சீலம் அப்படின்றது பாடி கேவிட்டி தான். டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே, டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்க போதுன்னா இருக்கு, அதையும் நம்ம பார்ப்போம். சர்க்குலேட்டரி ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது, சர்க்குலேட்டரி அப்படின்றது ஒன்றும் இல்லை, பிளட் சர்க்குலேஷன்ஸ். வெயின்ஸ் இருக்கா, வெயின்ஸ் இல்லையா அப்படின்றது தான். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, செக்ஷுவலா அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ திஸ் ஆல் டைப் அபவுட் இட். திஸ் ஃபியூச்சர்ஸ் ஆர் once again, these features are used as the basics animal classification and some of them are discussed here. ஓகேங்களா? level of organization, though all members animalia are multicellular. அதாவது இங்கே நம்ம பார்க்க போகிறது, ஓகே, அனிமல்ஸ் யூனிசெல்லர் அனிமல்ஸும் இருக்கும். we don't talk about her, we can only see about the multicellular animalia. okay, we take a classification. ஆக்சுவலாக நம்ம biological classification படிச்சுட்டு தான் இதெல்லாம் நம்ம படிக்கணும். Unfortunately we don't have enough time. We can catch up the what are the important lessons first, after we can catch up the like medium moderate level of weightage. Okay, so don't worry about it, I'll still traveling you. இன்னைக்கு அனிமல் கிங்டம் எப்படியும் இந்த ரெண்டு பார்ட்டில் நம்ம முடிச்சிருவோம். அனிமல் கிங்டம் நம்ம ரெண்டு பார்ட்டில் முடிச்சிருவோம். யூ டெஃபினெட்லி வாண்ட் டு ரைட் டெஸ்ட். ஓகே, நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது மட்டும்தான் ஈவன் தப்பு ரைட்டோ 100க்கு வந்து 1 மார்க் எடுத்தாலும் இப்போ 100க்கு ஒரு 4 மார்க்ஸ், அதாவது 1 கொஷினுக்கு 10 கொஷினுக்கு 4 மார்க்ஸ். நீட்டோட பேட்டர்ன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? இங்கே பாருங்கள், நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு வந்து 4 மார்க்ஸும், ஐ மீன் 1 செகண்ட் ஐ கேன் ரைட் திஸ். 1 கொஷினுக்கு வந்து 4 மார்க்ஸ் இருக்கும். இஃப் யூ ராங் அண்ட் 1 கொஷின், நெகட்டிவாக பேசக்கூடாது, பட் நெகட்டிவ் மார்க்ஸ் நீட்டில் இருக்குது. ஓகேங்களா? 1 கொஷின் ராங்காக எடுத்து அப்படின்னா -1. இது வந்து ரைட்டாக இருந்ததுன்னா, சரிங்களா, இது வந்து ரைட்டாக இருந்ததுன்னா, இது வந்து ராங்காக இருந்ததுன்னா, இப்போது மொத்தம் வந்து 180 கொஷின்ஸ் இருக்கும். அப்போ 180 × 4 போடுங்க, 720. நம்மளோட டோட்டல் எக்ஸாமினேஷன் வந்து 720க்கு தான் நடக்கும். நீங்கள் 1 கொஷின் தப்பானா, இப்போ நான் ஒரு கொஷின் 70, இப்போ 180க்கு நான் 180னா தமிழில் 180 எப்படி சொல்கிறது, 175 அப்படின்னா, சாரி 179 179 சரிங்களா? 179 கொஷின் வந்து கரெக்டு, ஒரு கொஷின் வந்து ராங்காக எடுத்த அப்படின்னா யூ கேன் லாஸ் த 5 மார்க்ஸ். இப்படி 5 மார்க்ஸ் அப்படின்னீங்கன்னா ரைட்டாக எழுதுகிற 4 மார்க்கும் போய்டும், ஒரு கொஷின் நீங்கள் வந்து ராங்காக எழுதுனதுக்காக -1 போய்டும். இஃப் யூ மிஸ் தட் கொஷின், ஒரு கொஷினை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா யூ கேன் காட் த 716 மார்க்ஸ். ஓகே, இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். 320 hours டைம், 3 hours 20 minutes டைம் இருக்குது உங்களுக்கு எக்ஸாமினேஷனில். 3 hours 20 minutes டைம் இருக்குது. அது வந்து எனஃப் டைமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏன்னா அந்த என்ன சொல்கிறது, ஃபிசிக்ஸ்லாம் சால்வ் பண்ணி போடுறதுக்காட்டியும் தலைவலி எடுத்துரும், டைம் ஆகிடும். ஆனால் ஒன் திங் ஞாபகம் வச்சுக்கோங்க, இஃப் யூ ஆர் ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா யூ கான்ட் ஸ்பெண்ட் த ஓவர் டைம் அபவுட் இட். அந்த கொஷினுக்காக நீங்கள் வந்து ஓவர் டைம் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க, ஓவர் டைம் வந்து கொடுக்காதீங்க. அடுத்தடுத்த கொஷின் போங்க. உங்களுக்கு எந்தெந்த கொஷின்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும், இப்போ நம்ம எப்படி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐ மீன் மாடரேட் லெவல் லெசன்ஸ், எந்த லெசனும் நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்ல மாட்டேன், மாடரேட் லெவல் லெசன்ஸை வந்து படிக்க போகிறோம். அந்த மாதிரி
எந்தெந்த கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியுதோ அதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் வந்து தெரியாத கொஷின்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது யூ கேன் காட் த மோர் மார்க்ஸ். யூ கேன் ட்ரை இட் இன் மாக் டெஸ்ட் ஆல்சோ. ஓகேங்களா, இதை மாக் டெஸ்ட்ல நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வரும். சரிங்களா, ஓகே. லெட் மீ சி. ஓகே, த ஃபியூச்சர்ஸ் ஆர் யூஸ்டு பேசிக். ஓகே, லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ நம்ம அனிமேலியாவை பற்றி பார்க்குறோம். அனிமேலியா ஆர் மல்டி செல்லுலார். all them don't exhibit the same pattern. ஒவ்வொரு இதுக்கும் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. சேம் பேட்டர்ன் நாட் எக்ஸிபிட் த எக்ஸிபிட் இல்லை, டோன்ட் எக்ஸிபிட் த சேம் பேட்டர்ன். சேம் பேட்டர்ன் கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நாய் ஒரு மாதிரி இருக்கு, பூனை ஒரு மாதிரி இருக்கு, அந்த மாதிரி. ஓகேங்களா, ஆஃப் ஆர்கனிசம்ஸ் ஆஃப் செல். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ். இதில் இங்க இருந்து நீங்க நோட் பண்ண வேண்டியது வரும். ஒன் செகண்ட், ஐ வாண்ட் டு ரப் திஸ் ஆல் because if I want to write a notes I need this page. நான் நோட்ஸ் எழுதுறோம் அப்படின்னா எனக்கு இந்த பேஜ் வந்து தேவைப்படும். அதனால ஒன் செகண்ட். அதெல்லாம் பண்றது பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, இங்க இருந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பாஞ்சஸ் எப்படி இருக்கு, லூஸா அரேஞ்ச் ஆயிருக்கு, லூஸ் செல்ஸ் அக்ரிகேட்ஸ். இது வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது என்னன்னு சொல்றோம் நம்ம, செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஞாபகம் வச்சுக்கோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னங்க ஏதோ புரியாத மாதிரியே சொல்றீங்க அப்படின்னா, அதாவது இந்த டைப்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாயிடும். சரிங்களா, ஒன்ஸ் அகைன் ஐ கேன் ரைட் ஒரு செல்லுலார் லெவல் ஃபர்ஸ்ட், அடுத்தது வந்து டிஷ்யூ லெவல், அடுத்தது வந்து என்ன லெவலு தெரியும் நினைக்கிறேன். ஹோப் எல்லாருக்கும் தெரியும். இஃப் தெரியாதவங்களுக்கு யாருக்கும் தெரியல அப்படின்ற இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். செல்லுலார் லெவல், டிஷ்யூ லெவல், அடுத்தது என்ன லெவல் இருக்கும், ஆர்கன் லெவல் இருக்கும். அடுத்தது வந்து ஐ ஹோப் ஆர்கன் லெவல், ஆர்கன் சிஸ்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஆர்கன் சிஸ்டம் கரெக்ட் தான். ஆர்கன் சிஸ்டம் இது வந்து ஆர்கனிசமா உருவாயிடும். ஓகேங்களா, இப்போ இந்த செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறது தான் யாரு, நம்ம ஸ்பாஞ்சஸ். ஓகேங்களா, செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஸ்பாஞ்சஸ். இது எப்படி அக்ரிகேட், ஐ மீன் இது எப்படி இருக்கு அப்படின்னா, அக்ரிகேட்டா ஒன்றும் இல்லை, லைக் இதோட தோற்றத்தை சொல்ற மாதிரி. ஓகேங்களா, இது எப்படி இருக்கு அப்படின்னா லூஸா இருக்கு. லூஸா இருக்குன்னா தொலைன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களா, பேண்ட் தொலைன்னு இருக்கு, லூஸா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்படின்னா அது கையில பிடிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. இப்போ ஸ்பாஞ்ச், அந்த பஞ்சு இருக்குல்ல, அந்த என்ன சொல் டஸ்ட்லாம் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க தெரியுங்களா. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் இப்படி இப்படி இருக்கும் லாங்கா. அங்க பாருங்களேன், சும்மா டிரா பண்றேன், இப்படி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்லயோ ஆர் நேக்கட் ஐல நல்லா உத்து பாத்தீங்க, ரொம்ப மைன்யூட்டா நோட் பண்ணீங்கன்னா லைட்டா குட்டி குட்டி போல்ஸ் இருக்கும், ஐ மீன் ஓட்டை இருக்கும். சரிங்களா, அந்த ஓட்டை மாதிரி லூஸா. அது ஏன் இப்படி வந்து இதுல ஓட்டை இருக்கு, ஓகே ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை எதுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த வாட்டரை இப்ப நீங்க தண்ணியில நினைக்கும் போது அது ஒரு சம் ஆஃப் த வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், இழுத்துக்கும். அதுக்காக வேண்டிதான் அந்த ஸ்பாஞ்சஸ், அதாவது அந்த பஞ்சிலையா ஓட்டை இருக்கு. இப்போ ஓட்டை இல்லாதது லைக் ஒரு காட்டன் எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு, இப்போ ஒரு துணி எடுத்தீங்கன்னா துணிலேயும் ஸ்மால் போல்ஸ் இருக்கு. பட் ஆனா அந்த அளவுக்கு அதால வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. பிகாஸ் அதனுடைய அமௌண்ட், ஸ்பாஞ்சோட அமௌண்ட்டும் அண்ட் அதுல இருக்கக்கூடிய போல்ஸும் தான் அந்த வாட்டர் அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ ஸ்பாஞ்சஸ் அப்படின்றது செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது வந்து லூஸா அரேஞ்ச்டா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்க, some divisions labors activities occurs among the cells the in sealant traits. அடுத்தது இங்க வாங்க sealant traits எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்பா, டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் இருக்கும். நான் இங்க என்ன சொல்றேனோ அதை மட்டும் நோட் பண்ணுங்க. சரிங்களா, அதை தாண்டி எக்ஸாம்ல வர்றது அப்படின்னா ஆப்வியஸ்லி என்சிஆர்டி தாண்டி மோஸ்ட்லி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. என்சிஆர்டி தான் 100%க்கு 80% வரும். மீதம் உள்ள 20%க்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதர் தென் என்சிஆர்டி மீன்ஸ் என்சிஆர்டி பேஸ்ட் பண்ண அதர் தென் என்சிஆர்டி நம்ம படிக்கணும். சரிங்களா, ஐ வில் ஆல்சோ ட்ராவல் அபவுட் அதுலேயும் நான் உங்களுக்கு டெஃபினெட்லி என்னால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுதோ நான் பண்ணுறேன்.
not seen the line by line other than NCRT question, other than NCRT models, but we can see the questions based. Okay, questions based நம்ம சால்வ் பண்ணும்போது other than NCRT ஓட இது வந்து நமக்கு கொஞ்சம் வந்து கிளாரிஃபிகேஷன்ஸும் கிடைக்கும், அதில் ரிமெம்பரிங் பவரும் நமக்கு அதிகமாகும். ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, டிஷ்யூ லெவல், அதாவது நல்லா பாருங்க, சீலன் ட்ரேட்ஸ் அப்படின்றது டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதுதான் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல், யாரோட கம்பேர் பண்ணும்போது செல்லுலார் லெவலோட கம்பேர் பண்ணும்போது இது ஹையர் லெவலாக இருக்குது. அடுத்தது ஆர்கன் லெவல், ஆர்கன் லெவல் தான் இருக்கிறதுலே ஹையர், யாரோட கம்பேர் பண்ணும்போது டிஷ்யூ லெவல். இன்னும் சொல்ல போனால் ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ரியலாக எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆர்கன் லெவல் ஆஃப் இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆர்கன் லெவல் ஆஃப் சிஸ்டம்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா பிளாட்டி ஹெல்மின்தஸ். ஓகேங்களா, பிளாட்டி ஹெல்மின்தஸ் அண்ட் அதர் ஹேர் ஃபைலா. ஓகேங்களா, ஃபைலெல்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். டிஷ்யூஸ் குரூப்ட் ஆர்கன்ஸ். ஓகே, இப்போ பாருங்க, ஆர்கன் முடிஞ்சிருச்சு, ஐ மீன் ஆர்கன் லெவல் முடிஞ்சிருச்சு. ஆர்கன் லெவல்லே பாருங்க, அனிலிடா, ஆர்த்ரோபோடா, மொலாசஸ், அனிலிடா, ஆர்த்ரோபோடா, மொலாசஸ், எக்கனோடெர்மேட்டா, கார்டேட்டா ஆர்கன்ஸ் இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது. சாரி, one second, I won't put this. Okay, once again, wait a minute, I'll give one short trick for this remembering. Okay, இப்போ பாருங்க நிமோனிக்ஸ், இங்க பாருங்க ஒன்றும் இல்லை. இப்போ என்னது, அனிலிடா, ஆர்த்ரோபோடா, மொலாசஸ், எக்கனோடெர்மேட்டா அண்ட் எக்கனோடெர்ம்ஸ் அண்ட் கார்டேட்ஸ். ஓகேங்களா, இது எல்லாமே ஆர்கன்ஸ். சரிங்களா, இப்போ இது எல்லாமே ஆர்கன் லெவல் சிஸ்டம் அப்படின்றப்போ ஆல் ஆன்டீஸ் இன் மார்னிங், அங்கே பாருங்களேன், ஆல் அனிலிடா, ஆர்த்ரோபோடா, இன்னும் வந்து வெட்டுருங்க, மார்னிங் மொலாசஸ், எக்கனோடெர்மேட்டா ஈட், எக்கனோடெர்மேட்டா, கார்டேட்டா. சரிங்களா, அனிலிடா, ஆர்த்ரோபோடா, மொலாசஸ், ஆல் ஆன்டீஸ் இன் மார்னிங் ஈட் த சாக்லேட். All the aunties in morning eat the chocolates. Origin அப்படின்றது ஒன்றும் இல்லை, origin in லண்டன். சரிங்களா, ஆரிஜின்றது ஆர்கன் லெவல். ஓகேங்களா, சின்ன மெமோனிக்ஸ், ஆல் ஆன்டீஸ் இன் மார்னிங் ஈட் த சாக்லேட்ஸ் அட் ஆரிஜின் இன் லண்டன். இந்த சாக்லேட் வந்து லண்டன்ல தான் இருக்கு, அவ்வளவுதான். ஜஸ்ட் ஆல் ஆன்டீஸ், ஆல் ஆர்த்ரோபோடா, ஆன்டி இஸ் அனிலிடா, சாரி ஆன்டி அனிலிடா வச்சுக்கலாம். ஆன்டி இஸ் அனிலிடா, மொலாசஸ் மார்னிங் ஈட், எக்கனோடெர்மேட்டா, கார்டேட்டா, சாக்லேட். CHCHOலே வரும் பாருங்க, அது ரெண்டும், அதெல்லாம் உங்களுக்கு அது பிரச்சனை இருக்காது. அடுத்தது பார்ப்போமா, have associated to form the function system concentration. ஓகே, ஆர்கன் சிஸ்டம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், சாரி ஆர்கன் லெவல் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ ஆர்கன் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்க போறோம். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கன் சிஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் எக்ஸிபிட் த வேரியஸ் பேட்டர்ன்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஷன். எக்ஸாம்பிள், ஆர்கன் சிஸ்டம்க்கு யார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, பிளாட்டிஹெல்மின்தஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆர்கன் சிஸ்டம்க்கு பிளாட்டிஹெல்மின்தஸ் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. as only single opening. நோட் பண்ணுங்களேன், ஆர்கன் சிஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ பிளாட்டிஹெல்மின்தஸ்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓப்பனிங் தான் இருக்கும். சிங்கிள் ஓப்பனிங் எதில் இருக்கும், மவுத் அண்ட் ஆனஸ். மவுத் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உணவு குழாய். ஆனஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. வி ஆர் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட், டோன்ட் ரெக்ரெட் டு டாக் அபவுட் இட். நம்மளாம் லைக் எந்த ஒரு விஷயமும் துர்நாற்றம் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது. சரிங்களா, மவுத் வாய் வழியாக உள்ளே செல்லக்கூடிய உணவானது, அதாவது வாய் வழியா போடுற சாப்பாடானது, ஐ மீன் எப்படி சொல்றது, கழிவா வெளியில வருது இல்லையா, அந்த கழிவு பார்ட், அந்த கழிவை நீக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய பேர் தான் ஆனஸ். ஓகேங்களா, அப்போ இந்த மவுத் அண்ட் ஆனஸ், மவுத்திற்கு ஒரு துளை, அதாவது மவுத்துக்கு ஒரு ஹோல் இருக்கும், ஆனஸ்க்கு ஒரு ஹோல் இருக்கும். சரிங்களா, அப்போ அந்த ஆனஸ் வரத்துக்கு ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஆனஸ் வரத்துக்கான ஹோலும் மவுத்தோட ஹோலும் ரெண்டுமே ஒன்று தான். யாருக்கு,
பிளாட்டிஹெல்மின்தஸ். மவுத்துக்கு வேற துளை, ஆனஸ்க்கு வேற துளை அப்படின்றது கிடையாது. யாருக்குப்பா? பிளாட்டிஹெல்மின்தஸ்க்கு. ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்வாங்க. கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டமா இருந்தது அப்படின்னா, இருங்க அது வேற கலர்ல பண்ணி காட்டுறேன். கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டமா இருந்தது அப்படின்னா இது எப்படி இருக்கணும்? மவுத்தும் ஆனஸும் தனித்தனி துளையா இருக்கணும். 2 ஓப்பனிங்ஸோட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கம்ப்ளீட் டைஜஷன். நமக்குலாம் கம்ப்ளீட் டைஜஷன் உண்டு. Similarly, the circulatory system may have be two. Okay, circulatory system பத்தி இங்க பேச வர்றாங்க. Circulatory systemனா என்ன? What is circulatory system? Did you all know about it? No? Circulatory system அப்படின்னா ஒன்றும் இல்லை. நமக்கு பிளட் எப்படிப்பா போகுது? ரத்தம் வந்து நம்ம உடம்புல எல்லாத்துக்கும் பாஸ் ஆகுது. இது எப்படி போகுது? நரம்பு வழியா போகுது. சரிங்களா? நரம்பு வழியா போகுது. ஸோ சில இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நரம்பு வழியா போகாம லைக் பைப்பை பீச்சு விட்ட மாதிரி ஹார்ட்லேருந்து டேரெக்டாக ஹார்ட்டெல்லாம் இருக்கும். ஆனால் ஹார்ட் வந்து டேரெக்டாக பைப்பு செடிங்களுக்கு தண்ணி பீச்சு அடிப்போம்ல, அந்த மாதிரி பீச்சு அடிச்சுட்டு அந்த தண்ணி அப்படியே ரிட்டர்ன் வரும். யூடியூப்லலாம் காட்டுவாங்க. ரீக்ரியேஷன் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அப்படி காட்டுவாங்க. லைக் அப்படியே அந்த வாட்டர் போகிற மாதிரி திரும்ப அப்படியே ரிட்டர்ன் வர மாதிரிலாம் அந்த குக்கிங் ஸ்டைலெல்லாம் நிறையா காட்டுவாங்க. ஐ டிடன்ட் நோ வாட்ஸ் த நேம் ஆஃப் தட் வீடியோ, ரைட்? பட் சில வீடியோஸ் அதை காட்டுவாங்க. தண்ணி இப்படியே போகிற மாதிரி வெளில வரும். அந்த மாதிரி ஹார்ட்லேருந்து போகிற தண்ணி அப்படியே திரும்ப ஹார்ட்டுக்கே வந்துடும். சாரி, ஹார்ட்லேருந்து போகிற பிளட் ஆனது திரும்ப எல்லா ஆர்கனஸையும் போய் ஒரு குளிப்பாட்டிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஹார்ட்டுக்கே வந்துடும். அப்படி இருக்கிறத நம்ம ஓப்பன் டைப் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, நோட் தட். ஓப்பன் டைப் அப்படின்றது வந்து blood is pumped out of the heart and the cells tissues directly bathed in it. ஓகேங்களா? இப்போ க்ளோஸ்டு டைப், க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ க்ளோஸ்டு டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா, பிளட் எப்படி போகுது அப்படின்னா through a series vessels of varying diameters, arteries, veins and capillaries. நிரம்பு, ஆர்டரி, வெயின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஹார்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் படிக்கும் போது இதை டீட்டெயிலாக நம்ம படிப்போம். லைக் பிளட் வந்து பாஸ் ஆகிறதுக்கு, ஐ மீன் பிளட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பம்ப், பிளட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சைடு, கேப்லரிஸ் அப்படின்றது இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து படிப்போம். இன் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் படிப்போம். சரிங்களா? சிமெட்ரி, இங்கே நான் சொன்னேன் இல்லையா, சிமெட்ரி நம்ம பார்ப்போம்னு இங்கே பார்த்துட்டேன் பாருங்க. One second, I want to change the color. Animals can be categorized. Animals can be categorized on the basis of their symmetry. Sponges or இங்கே பாருங்க, அனிமல்ஸ் வந்து நம்ம வெவ்வேறு விதமாக வந்து பிரிக்கலாம். ஸோ இதை நான் சொல்கிறேன். ஸ்பாஞ்சஸ் ஆர் asymmetrical. ஓகேங்களா? எனி asymmetrical அப்படின்னா ஒன்றும் இல்லை. எனி பிளேன் passes through the center does not divide in them into two equal halves. ஓகேங்களா? அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து asymmetry. இப்போ எனி பிளேன்ல கட் பண்ணாலும் எனி பிளேன் பாசிங் த்ரூ த சென்ட்ரல் ஆக்சிஸ், இதை தனியாக நான் வரைஞ்சு காட்டுறேன், அப்போதான் உங்களுக்கு புரியும். ஐ மீன் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். One second, wait a minute, I will be back. D இங்க பாருங்க, when any place passes through the center of the axis. Okay, இங்க பாருங்க, center of the axis, ரெண்டு எடுத்துப்போமா, பிங்க் எடுத்துப்போம். சென்ட்ரல் ஆக்சிஸ்ல வந்து பாடி டிவைட் ஆகுது ரெண்டா, into two identical equal halves ஆகிறது, அதை நம்ம ரேடியல் சிமெட்ரின்றோம். இருங்க, இது எல்லாமே நான் அண்டர்லைன் மட்டும் தான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது இப்போ நான் தெரியும், நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரே ஒரு நிமிஷம், சரிங்களா? இப்போ பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போமா? இருங்க, எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்க வேணாம், ஒரே நிமிஷம் திரும்ப ரீட் பண்ணி சொல்கிறேன். bilateral symmetry. One second, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இதாக இருக்கும். bilateral symmetry. bilateral symmetryனா என்னது? ரேடியல் சிமெட்ரினா எங்கே கட் பண்ணாலும் two equal halves கிடைக்கும். The body can be divided into one second. The body can be divided into left and right
equal halves only one plane exhibits. ஓகேங்களா, இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருக்காது, இருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்னது, ஏசிமெட்ரி எடுத்துப்போம். ஏசிமெட்ரின்றத நான் இங்க ஜஸ்ட் இங்க எழுதுறேன். இவரே பாருங்களேன், அப்படி இருக்கே. அது என்ன வரைஞ்சிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அமீபா தான். அமீபாக்கு வந்து ஷேப்பே கிடையாது. அமீபாக்கு என்ன கிடையாது, ஷேப்பே கிடையாது. ஸோ அமீபாக்கு வந்து ஷேப் கிடையாது. ஸோ அதனால இப்படி வரைஞ்சிருக்கேன் அமீபா. இப்போ இது 2 ஈக்குவல் ஹவுஸா எங்கிட்டு பிரிச்சாலும் கரெக்டா பிரியாது. இங்க எங்கிட்ட இப்படி போயிருக்கு, இங்க எப்படி போயிருக்கு. 2 ஈக்குவல் ஹவுஸா எங்க கட் பண்ணாலும் பிரியாது. அப்படி இருக்கிறத வந்து நம்ம இது ஏசிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். எங்க கட் பண்ணாலும் பிரியாது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஏசிமெட்ரின்னு சொல்றோம். சரிங்களா, இப்போ இதே இது இங்க பாருங்களேன், இங்க பாருங்களேன், ஏசிமெட்ரி முடிஞ்சிருச்சா. does not divide then equal house. ஓகேங்களா, ஈக்குவல் ஹவுஸ் எங்க கட் பண்ணாலும் தெரியாது. இப்போ ஒரு விஷயத்தை நான் சென்ட்ரல் ஆக்சிஸ் the body divided organ two identical equal house, அதாவது நடுப்பகுதியை மட்டுமே மையமா வச்சு எங்க நான் கட் பண்ணாலும், இப்போ ஒரு சர்க்கிளா ஒரு ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன், இதோட உங்களுக்கு சர்க்கிளா ஒன்று எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இதுவும் ஆனால் ரேடியல் சிமெட்ரி தான். 1 2 3 எங்கிட்டு கட் பண்ணாலும் ஈக்குவல் ஹவுஸ் தான். அப்படி கட் பண்ணியிருக்கேன், பட் அப்படி சர்க்கிளை கட் பண்ண ஈக்குவல் ஹவுஸ் கிடைக்கிற மாதிரி ரேடியல் சிமெட்ரி அப்படின்றது எங்கே கட் பண்ணாலும் 2 ஈக்குவல் ஹவுஸ் கிடைக்கும். இதுக்கு இந்த நண்டு மாதிரி இருக்கிறது தான் எக்ஸாம்பிள். சாரி, நண்டு மாதிரி இல்லை, ஐ மீன் என்ன சொல்றது, தேல் மாதிரி இருக்கு, அதுதான் எக்ஸாம்பிள். நண்டு மாதிரி இருக்கிறது பைலேட்ரல் சிமெட்ரி. நண்டு வந்து பைலேட்ரல் சிமெட்ரி. ஓகேங்களா, பைலேட்ரல் சிமெட்ரினா இங்க பாருங்க, இதுல பைலேட்ரல் சிமெட்ரிக்கு செம்ம எக்ஸாம்பிள் இது. இங்க பாருங்க, ரெண்டா பிரிச்சாதான் பிரிவேன், இல்லைன்னா பிரிய மாட்டேன். இங்கிட்டு பிரிச்சாலும் பிரியாது, இங்கிட்டு பிரிச்சாலும் பிரியாது, எங்கிட்டு பிரிச்சாலும் சமமா கிடைக்காது. எங்க பிரிச்சா மட்டும்தான் நான் சமமா கிடைப்பேன், சென்டர்ல பிரிங்க, அப்பதான் நான் சமமா கிடைப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் யாரு, பைலேட்ரல் சிமெட்ரி. ஓகேங்களா, இப்போ இந்த ரேடியல் சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள் யார் யார் கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் பண்ணுங்க. இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ண மறந்தீங்கன்னா பின்னாடி வருத்தப்படுவீங்க. ஓகே, ரேடியல் சிமெட்ரி பாருங்க, சீலன்ட்ரேட்ஸ், கினீட்டோஃபோர்ஸ், எக்கனோடெர்மேட்ஸ், இதெல்லாம் வந்து ரேடியல் சிமெட்ரி. ஓகேங்களா, சீலன்ட்ரேட்ஸ், கினீட்டோஃபோரா அண்ட் எக்கனோடெர்ம்ஸ் அப்படிலாம் வந்து ரேடியல் சிமெட்ரியில வருது. பைலேட்ரல் சிமெட்ரிக்கு வந்து அன்லீடா ஆர்த்ரோபோடா கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணுங்கயா, அன்லீடா ஆர்த்ரோபோடா இதெல்லாமே வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க, பைலேட்ரல் சிமெட்ரிக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேங்களா, ஏசிமெட்ரிக்கு நீங்க அமீபாவை கூட எடுத்துக்கலாம், பட் ஆனா யூனிசெல் அனிமல், மல்டி செல் அனிமல்ஸை பத்தி தான் பேசுறாங்க. ஸோ அதை அந்த இடத்துல எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் தான், பார்த்துக்கோங்க. இவ்வளவுதான். ஓகே, டிப்ளோபிளாஸ்டிக் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா என்னன்னு பார்ப்போமா. டிப்ளோபிளாஸ்டிக் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா என்னப்பா, டிப்ளோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, டபுள்னு தெரியும். ட்ரிப்ளோனா 3, அதாவது 2 ஜெர்மினல் லேயர்ஸால உருவாக்குறத நம்ம டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னும். எம்ப்ரியானிக் லேயர், ஓகேங்களா, நாட் ஜெர்மினல் லேயர்ஸ், எம்ப்ரியானிக் லேயர். டிப்ளோபிளாஸ்டிக் 2 எம்ப்ரியானிக் லேயர்ஸ்னாலையும் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 எம்ப்ரியானிக் லேயர்ஸ்னாலையும் உருவாயிருக்கும். அப்படி அதுதான் நம்ம பிளாஸ்டிக் அப்படின்றது சொல்றோம். அனிமல்ஸ் விச் the cells arranged in 2 embryonic layers. எம்ப்ரியானிக் லேயர்ஸ் பத்தி தான் இங்க பேசுறாங்க. பாருங்க எம்ப்ரியானிக் லேயர்ஸ், 2 எம்ப்ரியானிக் லேயர்ஸ், அதாவது டிப்ளோபிளாஸ்டிக்கை பத்தி இப்போ நம்ம முதல்ல பேசிடுறோம். 2 embryonic layers. ஓகே, எக்டோடெர்ம் அண்ட் எண்டோடெர்ம் இருந்ததுன்னா அது 2 embryonic layers is called diploblastic. டைனா வந்து 2பா, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே ஆகணும், எங்க இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டை அப்படின்னா 2, ட்ரை அப்படின்னா 3. ஓகேங்களா, ஜஸ்ட் தெரியாதவங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சவங்க இது போய் தெரியாதான்னு நினைக்க கூடாதுல்ல. ஜஸ்ட் தெரியாதவங்களுக்கு, இப்போ நமக்கு தெரிஞ்சது, ஐ மீன் எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆப்வியஸ்லி யாரும் யாரை விட பெரியவங்களும் கிடையாது, யாரும் யாரை விட சின்னவங்களும் கிடையாது. ஏஜ்ல வேணா நம்ம எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கலாமே தவிர அந்த மெச்சூரிட்டி, அப்புறம் அந்த என்ன சொல்றது, அந்த நாலேஜ் எல்லாமே வந்து அவங்க படுற அனுபவத்துல தான் இருக்கு. சரிங்களா, ஸோ வந்து என்னை விட உங்களுக்கு நல்லாவே நாலேஜ் இருக்கலாம், உங்களோட எனக்கும் ஏதோ, அதாவது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, ஐ அக்ரி தட்.
உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எனக்கும் தெரியலாம். 2 பேருக்குமே ஈக்குவலாவும் சில நேரங்கள்ல தெரியலாம். அது மேட்டர் இல்ல. சம் ஆஃப் த டைம்ஸ் இப்போ இப்போ எனக்கு இது தெரியல. இப்போ நான் சொல்றேன் டை அப்படின்றது 2, ட்ரை அப்படின்றது 3 அப்படின்னு தெரியல. இப்போ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இப்போ இதே இது நான் சொல்றேன். டிப்ளோ டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்றது வந்து எம்பிரியானிக் பிளாஸ்டிக் அப்படின்றது எம்பிரியானிக் லேயர் அப்படின்றது நான் சொல்றேன். அது எனக்கு தெரியுது. டை அப்படின்றது 2 மட்டும் தானே உங்களுக்கு தெரியுது. அப்ப பிளாஸ்டிக் அப்படின்றதனோட மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரியல இல்லையா? அதுக்காக நீங்க எதுவுமே தெரியாதவங்க ஆயிட மாட்டீங்க. அந்த மாதிரிதான். ஏதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில விஷயங்கள் எனக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, யாரும் யாரை விட பெரியவங்களும் கிடையாது, யாரும் யாரை விட சின்னவங்களும் கிடையாது. நம்ம எல்லாருமே ஒன் செகண்ட் என்னோட சேவல் பேசணும்னு ஆசைப்படுறேன். அதனால வேற ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாமே கத்துக்கணும், அவ்வளவுதான். அதாவது எவ்வளவு நம்ம லேர்ன் பண்றோம் அதுதான் மேட்ரிங்க. உனக்கு இது தெரியுது, அரே சேவா, உங்களுக்கு இவ்வளவு தெரியுது தெரியல அப்படின்றது வந்து யாரும் உங்களை டாமினேட் இது கூட தெரியல அப்படின்னு சொன்னானா கண்டிப்பா அவனை விட்டு வந்துருங்க. மீன் ஃப்ரெண்டா சொல்றேன். லைக் இப்போ உங்க உங்க கூட உள்ள ஒருத்தியே சொல்றா ஃப்ரெண்டா, என்னடி உனக்கு இது போய் தெரியலையா அப்படின்றான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அவளை விட உங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சிருக்கலாம். அதுக்காக நீங்க எனக்கு இது தெரியுன்றதை நீங்க உங்கள்கிட்ட ஷோ ஆஃப் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன் செகண்ட். இங்க பாருங்க ஊரே கத்துது. இது ஒண்ணு கத்தவும் ஊரே கத்துது. எல்லாம் குட்டையில விழுந்த மட்டைங்க. ஒன் செகண்ட் வெயிட் அ மினிட். அவங்க கிட்ட கொஞ்சம் சமரசம் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, சேவலோட சமரசம் முடிஞ்சிருச்சு. வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஐ மீன் அதாவது எனக்கு தெரியுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுன்ற விஷயம் தெரியாது. ஆப்வியஸ்லி சில விஷயங்கள் 2 பேருக்குமே தெரிஞ்சதா இருக்கலாம். பட் அதை தாண்டி நம்ம கத்துக்கிற அனுபவம் தான் எல்லாத்த காட்டிலும் நம்மளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். சரிங்களா? அதனாலதான் எம்பிபிஎஸ் போயிட்டீங்க அப்படின்னாலுமே அங்கேயுமே பாருங்களேன், எம்பிபிஎஸ் போன கையோட 2 இயர்ஸ் தான் படிப்பீங்க. 2 or 3 2 இயர்ஸ் தான் மோஸ்ட்லி படிப்பீங்க. 3rd இயர்ல இருந்தே உங்களை வந்து ப்ராக்டிக்கல் மாதிரி ப்ராக்டிஸ்லேயே இருப்பீங்க மோஸ்ட்லி. அதுவும் 5th 6th இயர் 5th இயர்லலாம் 4th இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அவுட் பேஷண்ட் வார்ட் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஐசியூ பார்க்குற மாதிரி, ஆப்ரேஷன் பார்க்குற மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே என்னன்னா, நீங்கள் அதனால தான் எஜுகேஷனோட சேர்த்து அங்கே வந்து அனுபவம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்குறீங்க. கண்டிப்பாக அதை கற்றுக்கணும். எவ்வளோதான் நம்ம படித்தாலும் வெளி உலகம் லைக் என்ன சொல்ல, வெளி உலகம்ன்றதை விட அனுபவத்தால் நம்ம சில விஷயங்கள் நமக்கு ஹேண்டில் பண்ண தெரில அப்படின்னா, கற்றுக்கிட்டதை வச்சு நமக்கு ஹேண்டில் பண்ண தெரிலனா டெஃபினெட்லி நம்மலாம் அப்படி மீன் அது பண்ண தெரிலனா அவங்க வேஸ்ட். அதுதான் உண்மை. ஸோ நம்மலாம் அப்படி கிடையாது. ஐ நோ. ஓகே, ஸோ லெட் பி கான்சன்ட்ரேட் ஆர் லெசன். டை அப்படின்னா 2, ட்ரை அப்படின்னா 3. ஓகேங்களா? ஐ திங்க் கிளாஸை நான் போர் அடிச்சுட்டு நினைக்கிறேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஜஸ்ட் தோணுச்சு சொன்னேன், அவ்வளோதான். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் சீல் அண்ட் ட்ரேட்ஸ். ஓகே, டிப்ளோபிளாஸ்டிக் எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்கான்? சீல் அண்ட் ட்ரேட்ஸை கொடுத்துருக்கான். இங்கே பாருங்க, டிப்ளோபிளாஸ்டிக் எக்ஸாம்பிள் வந்து சீல் அண்ட் ட்ரேட்ஸை கொடுத்துருக்கான். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா மீசோக்லியா அப்படின்றத வந்து அன்டிஃபரன்ஷியேட் லேயர், பிரித்து பார்க்க முடியாத லேயர். நல்லா ஒட்டி உறவாடிட்டு இருப்பான். யாருக்கும் இடையில இன் பிட்வீன் த எக்டோடர்ம் அண்ட் த எண்டோடர்ம். இருங்க வரேன். இங்கே பாருங்களேன், இப்போ வந்து இவ்வளோ கேவலமாக இருக்குது எக்டோடர்ம். இருங்க வரேன். ஒன் செகண்ட் வெயிட் அ மினிட். ஓகே பாருங்க, எக்டோடம் எண்டோடம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஐ கேன் ட்ரா ஹரம். ஓ மை பென் இஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே, எக்டோடம், திஸ் இஸ் எண்டோடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இதுக்கு இடையில வந்து மீசோக்லியா அப்படின்ற ஒரு லேயர் இருக்கும். பட் ஆனால் இதை நம்ம பார்த்தோம்னா தெரியாது. இது வந்து பிரித்து எடுக்க முடியாத ஒரு லேயராக இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஒன்றும் இல்லை, சரிங்களா? அவ்வளோதான் இங்கே சொல்லியிருக்காங்க. Undifferentiated layer. The animals in which developing the embryo has 3 germinal layers. இங்கே பாருங்க, நோட் பண்ணுங்க. 3 germinal layers ஓட இருக்கும். 3 germinal layers ஓட இருக்கும். விட பாருங்க,
த்ரீ ஜெர்மினல் லேயர்ஸ் அதோட இருக்குல்ல, இது வந்து மீசோடம்ஸ்னு சொல்லணும். ஸோ பிட்வீன் த எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்மில் பார்த்தீங்கன்னா, அதாவது எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்ம், இந்த மாதிரி எக்டோடர்முக்கும் எண்டோடர்முக்கும் இடையில தேர்ட் ஜெர்மினல் லேயரான மீசோடம் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக். சரிங்களா, நோட் பண்ணுங்க. அங்க பாத்தீங்கன்னா மீசோக்லியா அப்படின்றது அன்டிஃபரன்ஷியேட் லேயர். ஸோ அதனால நம்ம அதை கணக்கு எடுத்துக்க மாட்டோம். இதுல நம்மளால பிரிச்சு எடுக்க முடியும். ஸோ தட் நேம் இஸ் கால்ட் மீசோடம். அப்படி அது வந்து தேர்ட் ஜெர்மினல் லேயர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மீசோடம்ன்றத. அப்படி இருந்தது அப்படின்னா அது ட்ரிப்ளோபிளாஸ்ட். இது எங்க இருந்து எது வரைக்கும் இருக்கும்னா பிளாட்டி ஹெல்மின்தஸ்ல இருந்து கார்டேட்டா. இந்த ஆர்டர் நீங்க படிக்கணும், பட் இப்போ இல்லை. நான் உங்களுக்கு அதுக்கான சார்ட் ஒன்று கொடுக்குறேன், அதை நீங்க ரிமெம்பர் பண்ற மாதிரி இருக்கும். சம் ஆஃப் த மிமோனிக்ஸ் அது கொடுக்குறேன். என்னோட மிமோனிக்ஸ் மொக்கையாக தான் இருக்கும், ஜஸ்ட் ரிமெம்பர் இட். ஓகே, அதுக்கு நீங்கள் படிச்சுட்டே போயிடலான்னு தோணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீலம், சீலம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, கேவிட்டி மீன்ஸ் கேப். ஓகேங்களா, கேவிட்டி அதாவது கேப் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் பார்க்க போறீங்க. ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் பிட்வீன் த பாடி வால் அண்ட் த கட் வால் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கிளாசிஃபிகேஷன். பாடி வால்லேருந்து கட்டா அப்படின்னு என்னது அப்படின்னா, இப்போ நம்ம ஹியூமன்ஸ்க்கு எடுத்துக்கணும்னா வாய் வழியே முழுங்குறோமா சாப்பாட்டை, அது ஈசோஃபேகஸ் அப்படின்ற ஒரு குழாய் வழியா போகுதா. அப்போ அந்த அந்த குழாயில இருக்கக்கூடிய கேப் தான் கேவிட்டி. சரிங்களா, அதுல இருந்து அப்படியே பாஸ் ஆகி கட்வால்னா வயிற்று பகுதி, அதாவது என்ன சொல்றது, அரைக்கும் இடத்திற்கு வருது இல்லையா. மீன் ஸ்டொமக்குக்கு வரும், ஹச்சிஎலுக்கு வரும், ஸ்டொமக்கில் ஹச்சிஎல் இருக்கும். லைக் அதெல்லாம் நம்ம டைஜஷன் அந்த லெசன் இருந்ததுன்னா, நீ டைஜஷன் லெசன் இருந்ததுன்னா படிச்சிருப்பீங்க. பட் அது இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எக்ஸாமுக்கு அந்த லெசன் ரிவிஷன் பண்ணாம இருக்கிறது ஈஸியா இருந்தாலும் கூட, பட் அது இருந்தால் அதனோட பேசிக்ஸ் நமக்கு நல்லா புரியும். If you learn after before this, you definitely can understand what about this. Okay, இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா everything you can understand. The body cavity which is lined by mesoderm is called as coelom. நல்லா நோட் பண்ணுங்க. மீசோடோம் லைன் ஆயிடுதுன்னா அது பேர் சீலம் ஆயா. The body cavity which is lined mesoderm is called as coelom. Animals possessing the coeloms are called coelomates. அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம சீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிளும் நம்ம ஆன்டிஸ் தான். அனிலிடா ஆன்டி, மார்னிங் நல்லா இல்லைல்ல, இது வேற ஏதாவது பேர் வைங்க, நல்லா இல்லை. ஆர்த்ரோபோடா, ஆர்த்தோடெக்ஸ் தைலம் மாதிரி ஆர்த்ரோபோடா வந்துட்டா அப்படி. எக்னோடர்ம்ஸ், ஏன்னா எக்னோடர்மேட்டானே வருதுல்ல. ஹெமிகார்டேட்டா அண்ட் கார்டேட்டா. கார்டேட்டா ஹெமிகார்டேட்டான்னு என்னன்னு படிப்போம். சரிங்களா, இங்கே பின்னாடி படிப்போம். ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் இட். சம் அனிமல்ஸ் பாடி கேவிட்டி இஸ் நாட் லைன்டு பை மீசோடம். மீசோடமால லைனா இருக்கிறத மட்டும்தான் நம்ம சீலம்னு சொல்லுவோம். ஜஸ்ட் வாட்டர். மீசோடம்னா என்னையா, இங்க பாருங்கயா, மீசோடம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நோட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்களையா, என்னையா இது பிரச்சனையா போகுது. இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்களையா, இங்க பாருங்க, கருப்பு பெயிண்ட் அடிக்கிறேன் பாருங்க, இதுதான் மீசோடம். இந்த மீசோடம் இல்லையா, எதுலையா இல்ல, இங்க பாருங்க, சீரோசீலியம் இல்ல பாருங்க, மீசோடம் இருக்கு. எப்படி இருக்கு, பவுச்சா அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த இடம் இங்க வந்து பவுச்சா அரேஞ்ச் ஆயிடுச்சு. இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, இதே ஓட்டையா இருக்கிறது, இதுல வந்து பவுச்சா அரேஞ்ச் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுமா, இங்க வரேன். மூவ் ஆக மாட்டேங்குது. இங்க பாருங்க, இன்னும் கூட லைட்டா ஜூம் பண்ணிக்கலாம். இங்க வரேன். இங்க பாருங்க, இப்போ நல்லா தெளிவா தெரியுதாயா. இங்க பாருங்களேன், இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்களேன். இன்னும் கூட லைட்டா ஜூம் பண்ணுவோமா, இதுக்கு மேல ஜூமிங் இல்லைன்ட்டாங்கயா. இங்க பாருங்க, இந்த இடத்த நல்லா நோட் பண்ணுங்க. இந்த ரவுண்டை நோட் பண்ணுங்க. இந்த ரவுண்டை நல்லா பார்த்துக்கிட்டீங்களா, அப்படியே இங்கிட்டு வாங்க. இங்க பாருங்க, அப்படியே இந்த இதையும் பாருங்க, கம்பேர் பண்ணுங்க. இதையும் கம்பேர் பண்ணுங்க. பாருங்க, பெண்ணு கூட வச்சு வரையிறேன் பாருங்க.
அரே பகவான், பெண் என்ன? இங்க பாருங்க, இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் பார்த்தா எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட சேமா இருக்கா? சேமா இருக்கா இல்லையா? இதுதான் நான் இங்கே சொல்ல வந்தேன். நைட் நேரம் அதுமா கிளி அது இதுன்னு கத்துது. ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, டன் சார். இங்கே பாருங்க. ஓகே, அனிலிடா, மொலாசஸ், ஆத்ரோபோடா, எக்கனோடெர்மேட்டா அண்ட் கார்டேட்டாஸ்ல எல்லாம் சீலோமேட்ஸ், அதாவது மீசோம் இருக்கிறதுனால அனிமல்ஸ். இப்போ சீலம்ஸ் வந்து நம்ம சீலோமேட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ எப்படி சிங்குலர் ப்ளூரல் மாதிரி, சிங்குலர் ப்ளூரல் மாதிரி சீலம், சீலன்ட்ரேட் அப்படின்ற மாதிரி சீலோமேட்ஸ் அப்படின்ற மாதிரி அனிலிட்ஸ், ஆர்த்ரோபோடா, மொலாசஸ், எக்கனோடெர்மேட்டா, கார்டேட்டா, ஹெமிகார்டேட்டா இது எல்லாமே நம்ம சீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். In some animals, the body cavity is not lined by the mesoderm. Instead of mesoderm, அந்த mesodermஸ்க்கு பதிலாக அந்த mesoderm scattered பவுச் மாதிரி, பவுச்சுன்னு ஒன்றும் இல்லை, பை மாதிரி. scattered அப்படின்னா இப்படி இப்படி இந்த மாதிரி எப்படி சொல்றது, லைக் படுத்திருக்க மாதிரி. scattered pouch in between the ectoderm and endoderm. ஓகேங்களா? எக்டோடம்க்கும் எண்டோடம்க்கும் நடுவில் இது எக்டோடம், இது எண்டோடம். உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்போ எண்டோடம்க்கும் இடையில இப்படி இருக்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு கேவிட்டியில வந்து இந்த மீசோடம் பவுச் மாதிரி அரேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது எந்த ஆர்கனிசம்ஸ்ல இருக்கும் அப்படின்னா பாடி கேவிட்டி. சச் பாடி கேவிட்டி இஸ் கால்ட் சூடோசீலம் அப்படின்னு சொல்றோம். இது எங்க இருக்கும் அப்படின்னா சூடோசீலமிட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். சூடோசீலம் பொசஸிங் தென் சூடோசீலமிட்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆஸ்கிலிமெண்டஸ் அப்படின்னு சொல்றோம். சூடோ அப்படின்னா பொய். ஓகேங்களா? ஃபால்ஸ் சீலம். ஓகேங்களா? சீலம் போன்று வந்து ஏமாத்துறது, அதுதான் சீலம். இது வந்து சூடோ சீலம் அப்படின்னா இன்னும் பொசஸிங் சூடோ சீலமிட்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா ஆஸ்கிலமெண்டஸ்ல இருக்கு. த அனிமல்ஸ் இன் விச் பாடி கேவிட்டிஸ் ஆர் ஆப்சன்ஸ் கால்ட் ஏசிலோமேட். பாடி கேவிட்டியே இல்லையா, கேப்பே கிடையாது அப்படின்னா அது பேரு ஏசிலோமேட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே மார்க் பண்ணிடுவோமா? சுவிச் பாடி கேவிட்டி. இங்க பாருங்க, body cavity is not lined by mesoderm. Instead of mesoderm, highlight பண்ணணுங்க. சரியா வரேன். இங்க பாருங்க, இதோட இருக்கு. Body cavity is not lined by mesoderm. Instead of mesoderm present scattered pouch and between the ectoderm and endoderm. Such body cavity is called the pseudocoelom and the animals possessing the pseudocoelom means example Asclepias. ஓகேங்களா? அடுத்தது பாடி கேவிட்டி. சாரி ഇവിടെ ഇതായിട്ട് ഇതിൽ കണ്ടുണ്ട്. சாரி, இங்க பாருங்க. The animals in which the body cavity is absent are called acoelomates அப்படின்னு சொல்றோம். acoelomates. பாடி கேவிட்டியே கிடையாதுயா. absence of body cavity, acoelomates. இது எங்க இருக்கு? பிளாட்டி ஹெல்மெண்டஸ்ல இருக்கு. ஓகே. Segmentations. In some animals, body is externally and internally divided into segments. Segments அப்படின்னா ஒன்றும் இல்லை, அங்கே பாருங்க எப்படி இருக்கும். இங்கே பாருங்க என்ன ஆயிட்டு போல. ஸோ ஓகே, இங்கே பாருங்க. இது பார்த்தா ஏதோ புழு மாதிரி இருக்குதான்னு இப்படி மண்டை பெருசா அந்த முட்டைக்கண்ணை வச்சு மீசை வச்சு பார்க்க கேவலமா இருக்கு, எனக்கே தெரியுது. பட் இந்த மாதிரி இருக்கிற அந்த செக்மெண்டோட இருக்கிற அந்த பூச்சி வகைகளை வந்து இதுதான் செக்மெண்ட்ன்றோம். அதாவது பிரிவினைகள். செக்மெண்ட் அப்படின்னா பிரிக்கிறது, பிரிவினை இருக்காது. பாடியில பிரிவினை இருக்கு பாருங்க, அங்க பாருங்க. இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்தா வருதா, அப்போ அது பிரிவினைகள். இங்க இதுக்கும் இதுக்கும் ஒண்ணு, இந்த இதுக்கும் இதுக்கும் ஒண்ணு, ஐ மீன் தனித்தனியா இருக்கு பாருங்க உருளை. அந்த மாதிரி சீரியல் ரெப்பிடேஷன் ஒன்றும் இல்லை, அப்படியே கோர்வையா வருது.
அட்லீஸ்ட் சம் ஆர்கன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்த்வார்ம்ல செக்மெண்டேஷன்ஸ் இருக்கியா? அப்ப யாரு ஏர்த்வார்ம்? எர்த்வார்ம் யாரியா? எர்த்வார்ம் செக்மெண்டேஷன்ஸ் இருக்கக்கூடியது. அப்படி the body shows the pattern. இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கிறத நம்ம மெட்டாமெரிக் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபினாமினா இதை வந்து நம்ம இன்னும் சொல்லலாம் மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். நோட்டோகார்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை, முதுகு எலும்பு. நோட்டோகார்டுன்னா என்னையா? முதுகு எலும்பை நம்ம நோட்டோகார்டுன்னு சொல்றோம். நோட்டோகார்டு இஸ் a mesodermally derived rod like structure. அதாவது ராடு மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இரும்பு கம்பி மாதிரி இருக்கும். ஃபார்ம்டு டார்சல்னா ஒன்றும் இல்லை, பின்னாடி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வெள்ளனமா தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, மார்னிங் வெள்ளனமான்னு சொல்லுவாங்க. வெள்ளனமா வந்துட்ட அப்படின்னா முன்னாடியே வந்துட்ட அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? டார்சல் அப்படின்னா கொல்லப்பக்கமா வா, பின்னாடி கதவு வழியா வான்னு சொல்லுவாங்கல்ல. டார்சலுக்கு என்ன சொல்லலாம், யாரோ ஒருத்தர் சொன்னதுதான் இது. டிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபி அப்படின்னா டிபி ஃபோனுக்கு அந்த வாட்ஸ்அப்லாம் வைப்போம்ல, டிபி. அந்த டிபி டார்சல் அப்படின்னா டார்சல் சைடு, பின்னா பின்னாடி, ஓகேங்களா? வென்ட்ரல்லாம் வெள்ளனமா வந்துட்ட மார்னிங், சரிங்களா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இதாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் அந்த மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது இதுவா அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஞாபகம் வந்துடும். டூரிங் த எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் இன் சம் அனிமல்ஸ் வித் நோட்டோகார்டு ஆர் கால்ட் கார்டேட்ஸ். நோட்டோகார்டு முதுகெலும்போட இருந்ததுன்னா அதை கார்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே முதுகெலும்பு இல்லாமல் இருந்ததுன்னா நான் கார்டேட்னு சொல்லுவோம். நான் கார்டேட்டுக்கு எக்ஸாம்பிள் போரிஃபெரா அண்ட் எக்னோடெர்மேசா. கார்டேட்டாக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க போரிஃபெரா டு எக்னோடெர்மேட்டா. நோட் த இங்க இந்த இடம் நோட் பண்ணணும், ஓகேங்களா? போரிஃபெரா டு எக்னோடெர்மேட்டா. ஓகே, classification of animals. I think I need a rest to கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு கொஞ்ச நேரம் எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. ஆஃப்டர் டேக்கிங் எ ரெஸ்ட், ஒரு மணி 2:16 AM ஆயிடுச்சு. ஒரு 3 o'clock வரைக்கும் மட்டும் தூங்கிக்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, சரிங்களா? அது மட்டும் முடிச்சுட்டு நம்ம இது முடிச்சிருவோம், அதாவது ஆஃப் பார்ட் முடிச்சிருவோம். லைக் இதோட முடிக்கலாம், நிடேரியா வரைக்கும் முடிச்சிடலாம், விச் மீன்ஸ் சீலன்ட்ரேட்டா வரைக்கும் முடிச்சிடலாம், ஓகேங்களா? முடிச்சுட்டு இதோட இன்னைக்கு கிளாஸ் அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ நீங்களாம் அந்த டீ குடிக்கிற வேலை அதெல்லாம் கொஞ்சம் முடிக்கிறீங்கன்னா முடிச்சுட்டு வந்துடுங்க, சரிங்களா? முடியல, எனக்கு தூக்கம் வருது. எனக்கு துணைக்கு உட்காந்துருக்கியா? நிலவை பார்த்து. ஓகே, just want to go off. தூங்கணும் போல இருக்கு. தூங்கினேன்னா எந்திக்க மாட்டேன், என்னோட பிரச்சனை இருக்கும். So I want to drink a cup of tea, sip of tea, yeah? To drinking some cup of tea. I'm not sleep. It's 48. Oh my god, I didn't stop the recording, huh? Sorry pa. Okay, let me start, okay? One second. லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் தூங்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இதோட போயிட்டோம். ஓகே, இதோட விட்டோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், ஓகேங்களா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ்ன்றது ப்ராட் கிளாசிஃபிகேஷன் அனிமல்ஸ் காமன்லி ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் மீன்ஸ். ஓகே, இப்போ இந்த சாப்டர் காலமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீட்டில் எப்படி கேட்பானா, நீங்கள் தியரிலாம் லைன் பை லைன் அப்படியே என்ன சொல்கிறது கரைச்சி குடிச்சு போயிருப்பீங்க. ஆனால் டயக்ராமில் இந்த மாதிரி மைண்ட் மேப்பில் பார்க்க விட்டுருப்பீங்க, அங்கே வச்சு நம்மளை பிடிச்சிடுவாங்க, அதனால, ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒன்றும் இல்லை, எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், என்ன ப்ரொசீஜர் நான் அப்படி சொல்லிடுறேன். ஜஸ்ட் யூ கேன் ரிமெம்பர் ஆர் ரைட் இட் இன் நோட்ஸ், ஓகே?
சப்ப மேட்ரு பார்க்கதான் அப்படி டேபிள் கலம் என்னடா போட்டிருக்கான்ற மாதிரி இருக்கும். இப்படி ஈஸி ஒன். வெயிட் அ மினிட். இப்போ கிங்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து செல்லுலார் லெவலா, ஆர்கன் லெவலா, ஆர்கன் சிஸ்டம் லெவலான்னு பார்க்க போகிறோம். சிமெட்ரின்றது கவுண்ட் பண்ணுறது இல்லை ரேடியல் சிமெட்ரியா, பைலேட்ரல் சிமெட்ரியா, ஏசிமெட்ரியான்றது. பாடி கேவிட்டின்றது ஒன்றும் இல்லை, இட் மீன்ஸ் கேவிட்டினாலே கேப் தான். சீலம்னு சொல்கிறது. ஃபைலம் அப்படின்றது போரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா, கினீட்டோஃபோரா, பிளாட்டிஹெல்மென்தஸ், ஆஸ்கிலமென்தஸ், அன்லீடா, ஆர்த்ரோபோடா, மொலாசஸ், எக்கனோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா, கார்டேட்டா, அது எல்லாமே வந்து ஃபைலம்ஸில் வரும். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல மோஸ்ட்லி இப்படி தான் இருக்குமா, ஏசிமெட்ரியா தான் இருக்குமா. அதுக்கு அதாவது மோஸ்ட்லி ஏசிமெட்ரியா இருக்கிறது ஆர்கனிசம். இது ஒரு டேப்லர் காலமாக கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஒரு சின்ன டேப்லர் காலம் போட்டு கூட எழுதி வச்சுக்கலாம். இருங்க வரேன், அதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஐயோ இதுல வரல, சரி தனியா நான் உங்களுக்கு போட்டு டெஃபினெட்லி வந்து இதுல சென்ட் பண்ணிடுறேன். கொஸ்டின் பார்த்துடாதீங்க, கொஸ்டின் பார்க்கக்கூடாது, முன்னாடி லீக் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால இங்க பாருங்க, செல்லுலார் லெவலா ஏசிமெட்ரி, ஏசிலோமேட் அப்படின்றது போரிஃபெரா. ஓகேங்களா? ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் டேப்லரா உங்களுக்கு போட்டு வாட்ஸ்அப் அது ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். தென் யூடியூப்ல போஸ்ட் போட்டிருக்கலாம். ஓகேங்களா? அனிமல்யா அப்படின்றது மல்டி செல்லுலார். எனக்கு டெம்பரவரி ஒரு பென் வேணும், பட் ஆனால் அது இல்லை. இப்போ இங்கே பாருங்க, இப்போ சொல்கிறேன் அப்படி சும்மா. ஓகே, என்னன்னாலும் சரி மார்க் பண்ணிக்கலாம். வாடா, எதுக்குமே ஆகலை. மாஸ்க்கு கோ பைலட்லாம் வருது, இன்னும் தெரியல. 1 செகண்ட் இருங்க பார்ப்போம். அலவுடு. ஓகே, செல்லார் லெவல்ல மோஸ்ட்லி ஏசிமெட்ரியா இருக்கும். யார்? ஏசிலோமீட்டர், அதாவது போரிஃபெரா. ஏசிலோமீட்டர் அப்படின்னா என்னது? கேப்பே இருக்காது. ஓகேங்களா? செல்லுலார் லெவல் ஏசிமெட்ரி. செல்லுலார் லெவல்னா நமக்கு தெரியும், லெவல் ஆஃப் ஆர்கனிசம் படிச்சோம் இல்லையா, அதுதான். ஏசிமெட்ரினா நம்மளால எங்கிட்டு பிரிச்சாலும் பிரிக்க முடியாது. ஏசிலோமேட் அப்படின்னா what happened ஹரா? பாருங்க எங்கேயே தூக்கி இருந்தது. ஏசிலோமேட் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஏசிலோமேட்னா என்னப்பா? ஏசிலோமேட் அப்படின்னா என்னது? சேவஸ் வேணாம், எக்ஸ்பாண்ட். எனக்கு டெம்பரரி பென் இல்லை. ஓகே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்லுலார் லெவலாக இருக்கும். ஏசிமெட்ரி செல்லுலார் லெவல் ஏசிமெட்ரியா இருக்கும். ஏசிமெட்ரினா எங்க கட் பண்ணாலும் வராது. ஏசிலோமேட் அப்படின்னா என்னது? கேப்பே இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் போரிஃபெரா. ரிமெம்பர் ஒன் திங். ஓகே, அடுத்தது இது எல்லாமே அனிமல்ஸ். ஓகேவா? இப்போ செல்லுலார் லெவலுக்கு அடுத்து டிஷ்யூ லெவல் பார்க்க போறோம். டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே. இப்போ ரேடியல் சிமெட்ரி, அதாவது ரேடியல் சிமெட்ரினா எங்கிட்ட பிரிச்சாலும் சமமா வர்றது. சரிங்களா? ரேடியல் சிமெட்ரியில பாத்தீங்கன்னா ரேடியல் சிமெட்ரி சீலோமேட்னா கேப். ஏசிலோமேட்னா கேப் இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் சீலன்ட்ரேட் நிடேரியா. ரிமெம்பர் சீலன்ட்ரேட் நிடேரியா. சரி, இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட், நிமோனிக்ஸ் மாதிரி பார்க்கலாம். சிஎம், இது வந்து சிஎம். ஓகேங்களா? சாரி, இது வந்து ஏசிமெட்ரி. ஏசிமெட்ரி அப்படின்றது வந்து அசைவம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அசைவம். சிஎம் அசைவம். அசை போட்டுட்டே போறாரு. அசை போட்டுட்டேன்னா மென்னுட்டே போறது. சரிங்களா? தமிழ்ல ஊர்னவங்களுக்கு தெரியும். நானும் தமிழ்ல ஊர்னவ இல்லை, சொல்லுவாங்க, அது கொஞ்சம் வில்லேஜ் பக்கம்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு சின்ன இது மாதிரி. ஓகேவா? ஜஸ்ட் ரிமெம்பர் தட். ஓகே, டன். இப்போ ரேடியல் சிமெட்ரி அப்படின்றது என்னது? நமக்கு தெரியும், இது முடிச்சிட்டோம். இதுக்கு எனக்கு எந்த நிமோனிக்ஸும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லலாம். அப்ரிஷியேட் தட். ஓகே, பைலேட்ரல் அப்படின்றது வந்து
எப்படி அதாவது நம்ம பாடி மாதிரி ஹியூமன் பாடி மாதிரி ரெண்டா கட் பண்ணாதான் சமமா பெரிய வேற எங்கிட்டு கட் பண்ணாலும் நம்ம பாடி சமமா பெரியாது. அது மாதிரி வித்தவுட் பாடி கேவிட்டி இல்லாதது ஏசிலோமீட்டா இருக்கிறது பிளாட்டி ஹெல்மின்தஸ், ஃபால்ஸ் சீலம் சூடோ சீலோமீட்டா இருக்கிறது ஆஸ்கிலோமென்தஸ், ட்ரூ சீலமோட இருக்கிறது அதே பைலேட்ரல் சிமெட்ரியில ட்ரூ சீலமோட இருக்கிறது அனிலிடா, ஆர்த்ரோபோடா, மொலாசஸ், எக்கனோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா, கார்டேட்டா. இங்க ஒரு விஷயம் நல்லா நீங்க நோட் பண்ணுங்களேன். ஏதாவது ஒண்ணு நல்லா நோட் பண்ணுங்க. எல்லாத்துலயும் இல்லாத ஒண்ணு ஒரு இதுல இருக்கு. யாராவது நோட் பண்ணுங்க அப்படியே. ரேடியல் சிமெட்ரி ஏசி சாரி இங்க வந்துட்டேன். பைலேட்ரல் சிமெட்ரியில ஏசிலோமேட்டுக்கு பிளாட்டி ஹெல்மின்தஸ், சூடோசீலோமேட்டுக்கு ஆஸ்கிலோமென்தஸ், சீலோமேட்ஸ்க்கு வந்து ட்ரூ சீலம்க்கு வந்து அனிலிடா, ஆர்த்ரோபோடா, மொலாசஸ், எக்கனோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா, கார்டேட்டா. ஓகேங்களா? இப்போ நான் இங்க இத்தனை முறை சொன்னேன் இல்லையா? அதாவது 2 முறை சொன்ன ஒரு விஷயத்துலதான் அந்த இது இருக்கு. இதுக்குள்ளதான் இருக்கு. கண்டுபிடிங்க. ஒன்னும் இல்லை, எக்கனோடெர்மேட்டா தான். ஏன் எக்கனோடெர்மேட்டானா நல்லா ஜூம் பண்ணி பார்ப்போமா? நன்றாக உற்று பார்க்கவும். மேல வரலையே. சரி, ஓகே, இதுக்கு மேல வரல. எஸ், ஆமாப்பா, வந்துடுச்சுப்பா. இதோ வானிலை இருங்க வரேன். வெயிட் a minute. ஓகே, இதுக்கு மேல வராதாட்டிருக்கு. இங்க பாருங்க, எக்கனோடெர்மேட்டால பாருங்க ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பண்ணி வச்சிருக்காங்க? ஆர் யூ விசிபிள்? எக்கனோடெர்மேட்டா இங்க இருக்கா? எக்கனோடெர்மேட்டா திங்க் நெட் ஸ்லோவா இருக்கு. என்ன பிரச்சனை? எக்கனோடெர்மேட்டா அப்படின்றது பாத்தீங்கன்னா ரேடியல் as well as பைலேட்ரலா இருக்கும். அதாவது இருங்க வரேன். அது என்ன ஆச்சு? ரொம்ப நேரம் எடுக்குதே. ஜூம்ல வச்சிருக்கேன், தெரிஞ்ச நேரம் ஆகுது. சரி, டக்குன்னு நான் சொல்லிடுறேன். எக்கனோடெர்மேட்டா அப்படின்றது ஒன்றும் இல்லை, ரேடியல் அதாவது பைலேட்ரல் சிமெட்ரி ரெண்டுமே இருக்கும். ரேடியல் as well as பைலேட்ரல் சிமெட்ரி. இந்த எக்கனோடெர்மேட்டா பத்தி நான் பேசுறேன். வாட் ஹேப்பன்யா? என்னெல்லாம் வேலை தான் நான் செய்யுது, நெட்டு கூட கணக்கில் தாங்க இருக்கு, வரமாட்டேனுது. என்ன பண்ணலாம்? சரி, ஓகே. எக்கனோடெர்மேட்டால ஸ்டார் போட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை சொல்றதுக்கு தான் இவ்வளோ ட்ரை பண்றேன், இவ்வளோ ஜூம் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஏதாவது கொஞ்ச நாள் தெரியும் நம்புறேன். இட்ஸ் ஓகே, டசன்ட் மேட்டர். அப்படியே எப்படி லேக் ஆகுது பாருங்க. இன்னும் லேப்ல அப்படியே நிறைய பேஜஸ் வச்சிருக்க மாதிரியும் எவ்வளோ லேக்கிங் இல்லை. பாவமா தாயே. இங்க பாருங்க, இங்க போட்டிருக்காங்க பாருங்க, பேஜுக்கு வரல. அந்த இங்க எத்தனை பாருங்களேன். எக்கனோடெர்மேட்டா எக்ஸிபிட்ஸ் இவட கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேடியல் சிமெட்ரி, பைலேட்ரல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா நமக்கு தெரியும், எங்க கட் பண்ணாலும் 2 ஈக்குவல் ஹவ். பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்றது இங்க நடுவில் கட் பண்ணால் மட்டும் தான் 2ஆ பெறும். ரேடியல் சிமெட்ரி எங்க இருக்கும்னா அடல்ட் ஸ்டேஜில் இருக்குங்க. அடல்ட்னா ஒன்றும் இல்லை, வளர்ந்த பருவம். லார்வல் ஸ்டேஜ் அப்படின்னா குழந்தை பருவம் மாதிரி நம்ம பாஷையில சொல்லலாம், லார்வல் ஸ்டேஜ். ஓகேங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டேஜை பொறுத்து இந்த எக்கனோடெர்மேட்டா வந்து பிஹேவ் பண்றதுனால தான் இங்க நமக்கு இது கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஜூம் பண்ண. இருங்க வரேன், 1 செகண்ட். இப்ப பாருங்க, இப்ப இந்த ஸ்டார் நல்லா தெரியுதான்னு பாருங்களேன். எக்கனோடெர்மேட்டா ஓகே. இப்போ ஃபைலம் ஃபோரிஃபெரா பார்க்கலாம். ஃபைலம் போரிஃபெரால என்ன வரும்னா
மெம்பரைன் ஆஃப் ஃபைலம்ஸ் ஆர் காமன்லி நோன் அஸ் ஸ்பாஞ்சஸ். அதாவது இந்த பைலம் ஃபோரிபிரால தான் இந்த ஸ்பாஞ்சஸ் அப்படின்றது வந்து அலைன் ஆயிருக்கு. சரிங்களா, டெக்ஸ்ட்டை மட்டும் மாத்திக்கிறேன். ஸ்பாஞ்சஸ் தே ஆர் ஜென்ரலி மெரைன். இது மெரைன், அதாவது இது கடல் நீர்ல தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலி இன் மெரைன், மோஸ்ட்லி ஏசிமெட்ரியா இருக்கும். ஸ்பாஞ்சஸ் வந்து ஏசிமெட்ரிக்கலா இருக்கும். திஸ் ஆர் பிரிமிட்டிவ் மல்டி செல்லா. பிரிமிட்டிவ் அப்படின்னா ஆரம்ப காலத்துல தோன்றது. ஓகேங்களா, பிரிமிட்டிவ் மல்டி செல்லா அனிமல்ஸ் and have the cellular level of organization. Sponges have a water transparent canal. இங்கே பாருங்க, இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுதான் வாட்டர் டிரான்ஸ்பரண்ட் கெனால் அப்படின்றது. கெனால் அப்படின்னா நமக்கு தெரியும், லைக் என்ன சொல்றது, கால்வாய் மாதிரி. கெனால் அப்படின்னா கால்வாய், லைக் தண்ணி போகிறதுக்குன்னு ஒரு கெனால் சிஸ்டம் இருக்கு. அந்த கெனால் சிஸ்டத்தை இங்கே இது ரெஃபர் பண்றாங்க. இருக்கு வரேன், மோசங்க வச்சுக்கிறேன். இப்படி சுத்தி கித்தி இப்படி இருக்கு பாருங்க, யாரும் தூக்கி போயிடுற மாதிரி இருக்கு மவுஸ். எங்க மவுஸ் அவ்வளோ அதுக்கு சேஃப்டி. ஓகே, 1 செகண்ட். இங்க பாருங்க, sponges have a water transparent canal system. canal systemனா என்னதுப்பா? canal system இப்பதானே சொன்னேன். அது தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, நீர் அதாவது வாட்டர் போட ஒரு பாத் மாதிரி. ஓகேங்களா, வயல் என்ன சொல்றதுக்கு, வில்லேஜில் இருக்கவங்களுக்கு தெரியும். வாட்டர் என்டர்ஸ் த்ரூ த மைன்யூட் போர்ஸ். மைன்யூட் போர்ஸ் அப்படின்னா, போர்ஸ்னா துளை, ஓட்டை. வாட்டர் போறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாட்டர் அதாவது வாட்டர் போறதுக்கு வந்து ஓஸ்டியா அப்படின்றதும், வாட்டர் போறதுக்கு வந்து ஓஸ்டியா. இங்க பாருங்க, நோட் பண்ணுங்க, வாட்டர் என்டர்ஸ். இதெல்லாம் நான் ரெட்ல இம்பார்ட்டன்ட் பண்றதுக்கு கொஞ்சம் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. வாட்டர், ஐயோ இருங்க வரை, இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடாதீங்க. water enters through the ostia. அது வந்து வாட்டர் சென்டர்ஸ் வந்து வாட்டர் வந்து என்ட்ராது எந்த பாத்துல அப்படின்னா உள்ள நுழையுது, ஓஸ்டியா மூலமா நுழையுது. அண்ட் தென் சென்ட்ரல் கேவிட்டி, அதுதான் நடுவுல இருக்கிற ஒரு கேவிட்டி அப்படின்றாங்க. ஸ்பாஞ்சோசீல், அந்த கேவிட்டியோட பேரு வந்து ஸ்பாஞ்சோசீல். ஃப்ரம் வேர் இட் கோஸ் அவுட் த்ரூ த ஆசிலம். ஆசிலம்ன்றது எக்ஸிட் பாத், ஆசிலம் அப்படின்றது எக்ஸிட் பாத், ஆஸ்டியான்றது என்டர் பாத். இந்த பாத்வே டிரான்ஸ்ஃபர் ஹெல்ப் டு இந்த மாதிரியான இதுக்கு இருக்கு. இந்த வாட்டரை இதுக்கு இப்படி அப்சர்வ் பண்ணி வெளியில விடுது அப்படின்னா, அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ், ஃபுட் எல்லாத்தையும், ஃபுட்டு, ஆக்சிஜன், அதை ரெஸ்பிரேட்டரி பண்றதுக்கும் எல்லாத்தையும் எல்லாமே பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்குது. வாட்டர்ல இருந்தே எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரிமூவல் ஆஃப் வாட்டர். கோனோசைட்ஸ் அப்படின்றது காலர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோனோசைட்ஸ் அப்படின்றது காலர் செல்ஸ் அப்படின்வாங்க. லைன் இன் தி ஸ்பாஞ்சோசீல். இங்க இருங்க, இது என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஜஸ்ட் இங்க வந்து இப்படி இருக்கும், இங்க வந்து இப்படி ஒரு கெனால் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஸ்பாஞ்சோசீல். ஓகேங்களா, இந்த குட்டி குட்டியா புள்ளி புள்ளியா இருக்குல்ல, இதுதான் கோனோசைட்ஸ், which means காலர் செல் அப்படின்றாங்க. அந்த கெனால், அதாவது இந்த ஸ்பாஞ்சோசீல் எங்க இருக்குன்னா கெனால்ட்டியும் இருக்கு. அண்ட் தென் வந்து கோனோசைட்ஸ் எங்கெங்க இருக்குன்னா ஸ்பாஞ்சோசீல் பக்கத்துலயும் இருக்கு, கெனால்ட்டியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க நோட் பண்ணுங்க, இங்க பாருங்க, ஸ்பாஞ்சோசீல் வந்து கெனால்லையும் இருக்கு. ஓகேங்களா, டைஜஷன் வந்து எப்படி நடக்குதுன்னா இன்ட்ரா செல்லார் நடக்குது. இப்போ நான் அந்த மஞ்சள் கலரை விட அதிகமா ரெட் கலருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சரிங்களா, the body is supported by skeleton made up of. இதனோட பாடி எதால மேட் அப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா, நமக்கு எப்படி போனால மேட் அப் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்றோமோ அது மாதிரி ஸ்பிக்குல்ஸ் ஆஃப் ஸ்பாஞ்சியா ஃபைபர்ஸ் அப்படின்றது. இதுல செக்ஸஸ் வந்து நாட் செப்பரேட்டட், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் தனித்தனியா இருக்காது, ரெண்டுமே ஒரே ஆர்கானிசம்ஸ்குள்ள இருக்கும். அதனால இது ஹெர்மோஃபோர்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை த சேம் இண்டிவிஜுவல். எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை த சேம் இண்டிவிஜுவல் அப்படின்றது ஹெர்மோப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஹெர்மோப்ராடக்ட். ஓகேங்களா,
Sponges reproduce asexually by fragmentation. Asexual அப்படின்னு வந்தாலே fragmentation தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. Sponges வந்து asexually by fragmentation, sexually தெரியும் gamete formation தான் நடக்கும், அது நார்மல். ஓகே, ஃபர்டிலைசேஷன்ஸ் இன்டர்னல் டெவலப்மெண்ட். ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்கும்? இன்டர்னலாக தான் நடக்க போகுது. டெவலப்மெண்ட் இன்டைரக்டா ஹேவிங் த லாவல் ஸ்டேஜ்ல வந்து வேற மாதிரியும், மார்ஃபாலஜி வளர்ந்த பிறகு வேற மாதிரியும் இருக்கும். ஒன் திங் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி இருந்தது அப்படின்னா அப்படி இருக்கிறது வந்து என்னன்னு சொல்லுவோம், மெட்டாமார்போசிஸ் அப்படின்றோம். அதாவது பிறக்கும் போது லைக் தவளை குட்டி பார்த்துருக்கீங்களா, மீன் மாதிரியே இருக்கும், மீன் குட்டி மாதிரியே இருக்கும். ஆனா என்ன சொல்றது, தலைப்பெரட்டுன்னு சொல்லுவாங்க அதை தமிழ்ல. அந்த டேட்போல், டேட்போல் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. அது பாத்தீங்கன்னா வளர்ந்த பிறகு ஃப்ராகா மாறணும்னே. அதான் டேட்போலால தண்ணியில மட்டும்தான் வாழ முடியும். ஆனா ஃப்ராகால பாத்தீங்கன்னா தண்ணிலையும் வாழ முடியும், நிலத்துலயும் வாழ முடியும் இல்லைங்களா? அப்போ என்டையர்லி மார்போலஜிக்கலா மட்டும் இல்லாம என்டையரா அதனோட ஆக்டிவிட்டி டிஃப்ரெண்ட் ஆகுது இல்லையா? அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெட்டாமார்போசிஸ் அப்படின்னும். மெட்டாமெரிசம் வேற, ஒவ்வொருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ஓகேங்களா? நம்ம மெட்டாமெரிசம் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், அந்த செக்மெண்டேஷன்ஸ் உடைய பாடி மெட்டாமெரிசம். ஓகே, ஹோப் புரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, சைகான், சைஃபியா, ஸ்பாஞ்ச். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தனியா அந்த என்ன சொல்றது வீடியோ போடுறேன். வீடியோ இதுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து எடுத்துதான் ஆகணும். ஸோ ஆஃப்டர்நூன் பார்க்கலாம், இதை நாளைக்கு ஆஃப்டர்நூன் இதை கண்டிப்பா பார்க்கலாம் சரிங்களா? சைகான் அப்படின்றது சைஃபியா, ஸ்பாஞ்சிலியா, ஸ்பாஞ்சிலியான்றது ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சு, யூஸ்பாஞ்சியா பாத் ஸ்பாஞ்ச், அதாவது குளிக்கிறதுக்குலாம் அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க போல. ஃபைலம் சீலன் ட்ரேட்டா, இதோட நம்ம இந்த டாபிக்கோட இதை முடிச்சிருவோம். கினீட்டோஃபோரா கிடையாது, சீலன் ட்ரேட்டோட முடிச்சிருவோம்னு சொன்னோம் ஓகேங்களா? கினீட்டோஃபோரா, கினிடேரியா, சீலன் ட்ரேட்டோட இன்னொரு பேருக்கு கினிடேரியா. தே ஆர் அக்வாட்டிக், இது வந்து அக்வாட்டிக்கா இருக்கும், இது வந்து அக்வாட்டிக்கா இருக்கும், மோஸ்ட்லி மெரைனா இருக்கும். மோஸ்ட்லி மெரைன், செசைல் ஆர் ஃப்ரீ ஸ்விமிங். செசைல்லாம் என்னன்னா லைக் என்ன சொல்றது, அப்படியே பிடிச்ச மயிலுக்கு 3 காலுன்னு இருக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நகரவே மாட்டாப்ல, கெனாட் மூவே பண்ண மாட்டாப்ல ஓகேங்களா? ஃப்ரீ ஸ்விம்மிங் அப்படின்றது எங்க வேணா போவாப்ல. 2 விதமாவும் இருக்கு, இந்த சீலன்ட்ரேட்ல 2மே இருக்கு. ஸோ அதனால சொல்லியிருக்காங்க. ரேடியல் சிமெட்ரி அப்படின்றது வந்து எங்கிட்ட பிரிச்சாலும் ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிவாங்க அப்படின்றாங்க. பட் எந்த விதத்துலன்னு எனக்கும் தெரியல ஓகேங்களா? The name Cnidaria, அந்த நேம் Cnidaria எங்க வந்து வந்துச்சுன்னா கினீடோபிளாஸ்ட் கினீடோசிஸ்ட் வந்து வந்துச்சு. இந்த கினீடோபிளாஸ்ட் கினீடோசிஸ்ட் ஒன்றும் இல்லை, இதுதான் வந்து கினீடோபிளாஸ்ட் சரிங்களா? இங்க டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இதுதான் கினீடோபிளாஸ்ட். இது கினீடோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்டிங்கிங் கேப்சூல் ஆர் நிமோட்டோசிஸ்ட். இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டிங்கிங் கேப்சூலும் நிமோட்டோசிஸ்டும் இருக்கும். ஸ்டிங்கிங் கேப்சூல் அப்படின்றது எந்த பார்ட் அப்படின்னா, அங்க பாருங்க, நோட் பண்ணுங்க. இங்க பாருங்க, ஸ்டிங்கிங் கேப்சியூல். இந்த பிரவுன் ஒரு மாதிரி என்ன சொல்றது, கிரே கலர்ல இருக்கு இல்லையா, பிரவுன் சொல்ல முடியாது, கிரே கலர்ல இருக்கு இல்லையா, இத வந்து நெமட்டோ சிஸ்ட் அப்படின்றது ஓகேங்களா? இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு இல்லையா, சாரி மாத்தி சொல்லிட்டேன். ஒன் செகண்ட் வெயிட் a minute தெரியாம மாத்தி சொல்லிட்டேன், இப்பதான் நானே பாக்குறேன், மறந்துட்டேன். இது வந்து கினீடான்னு சொல்லுவாங்க. கினீடா, இது வந்து இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்டிங்கிங் கேப்சியூல். இது மொத்தமாவே சேர்த்து கினீடோபிளாஸ்ட் அப்படின்னும், கினிடேரியா கினீடோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல டென்டாக்கிள்ஸ் இருக்கும். டென்டாக்கிள்ஸ் தான் பற்கள் போன்ற அமைப்பு ஓகேங்களா? பாடி கினீடோபிளாஸ்ட் ஆர் யூஸ்டு டு ஆன்கரேஜ்னா பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு.
டிஃபென்ஸ் அப்படின்னா பாதுகாத்துக்கிறதுக்கு, கேப்சர் ப்ரே இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த டென்டாக்ஸ் அது சாரி இதுக்கு எல்லாமே டென்டாக்கிள்ஸ் கினீடோபிளாஸ்ட் ஆர் யூஸ்டு ஃபார் கினீடோபிளாஸ்ட் அப்படின்றது இந்த கினீடோபிளாஸ்ட் அப்படின்றது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் டிஃபென்ஸ் அதை பாதுகாத்துக்கிறதுக்கும் கேப்சர் ப்ரே பண்றதுக்கும் டிஃபென்ஸ் அதாவது ஆன்கரேஜ் அதாவது பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்கிறதுக்கும் ஒரு விஷயம் ஏன்னா கடல் அலைகள் வந்து ரொம்ப அடிக்கும் இல்லையா அதுல இருந்து இழுத்து பிடிச்சிக்கிறதுக்கும் மண்ணை இறுக்கி பிடிச்சிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது Cnidarians exhibit the tissue. Cnidarians யாருப்பா tissue level of organization பா நோட் பண்ணுங்க Cnidarians யாரு tissue level of organization ஓகேங்களா tissue level of organization யாரு ஞாபகம் வச்சுக்கணும் செகண்ட் ஓகே பாருங்க முடிஞ்சிருச்சா அடுத்தது இது வந்து டிப்ளோபிளாஸ்டிக்கா இருக்கும் ஆல்ரெடி சொன்னேன் 2 எம்பிரியானிக் லேயர் அது என்னன்னு சொல்லுவோம் டிப்ளோபிளாஸ்டிக் ஞாபகம் வச்சுக்கோங்க they have a central gastrovascular cavity gastrovascular cavity இருக்கு சிங்கிள் ஓப்பனிங் ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கு மவுத் ஆன் ஹைப்போஸ்டோம் மவுத் எங்க இருக்கு ஹைப்போஸ்டோம் அப்படின்ற ஒரு பகுதியில இருக்கு நோட் பண்ணுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு வரேன் நான் ரெட் கலர்ல கூட மார்க் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல இருந்து எது இம்பார்ட்டன்ட் மவுத் ஆன் ஹைப்போஸ்டோம் சிங்கிள் ஓப்பனிங் தான் இருக்கும் டிப்ளோபிளாஸ்டிக்கா இருக்கும் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனா இருக்கும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைஜஷன் வந்து எக்ஸ்ட்ரா அண்ட் இன்ட்ரா செல்லார் வெளியிலயும் நடக்கும் உள்ளேயும் நடக்கும் சம் கினிடேரியன்ஸ் எக்ஸாம்பிள் காரல்ஸ் அப்படின்றது பவளம் முத்து பவளம்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் கடல்ல கண்டிப்பா இருந்தே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து சுனாமி அதெல்லாம் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யாரோ ஹாவ் அ ஸ்கெலிட்டன் கம்போஸ்ட் ஆஃப் கால்சியம் கார்பனேட்ஸ் காரல்ஸ்ல என்ன இருக்கு நோட் பண்ணுங்க காரல்ஸ் இருக்கு சாரி காரல்ஸ்ல வந்து கால்சியம் கார்பனேட்ஸ் இருக்கு கினிடேரியா எக்ஸிபிட் த 2 பேசிக்ஸ் அதாவது கினிடேரியால வந்து 2 இருக்கு பாலிப் அண்ட் மெடுசா அப்படின்றது ஃபார்மர்லாம் ஒன்றும் இல்லை முன்னாடி உள்ளது பாலிப் தான் முன்னாடி இருக்கு ஸோ பாலிப்பு தான் இந்த இடத்த சொல்றாங்க திஸ் இஸ் செசைல் அப்படின்னா நகரவே மாட்டேன்றது செசைல் ஸ்லீண்ட்ரிக்கலா இருக்கும் லைக் ஹைட்ரா அண்ட் அடம்சியா அப்படின்னு சொல்லுவோம் இது என்னன்னு சொல்லுவோம் ஹைட்ரா அண்ட் அடம்சியான்னு சொல்லுவோம் கிரீன் கலர்ல இது பண்றேன் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக பட் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் அடுத்தது வேறஸ் த லேட்டர்னா ஒன்றும் இல்லை இந்த இடத்துல லேட்டர்னு சொல்றது எதுனா ஒரு நிமிஷம் லேட்டர்னு எதை சொல்றாங்கன்னு பாருங்களேன் இருங்க வரேன் இதை அழைச்சிட்டு இதுதான் பாலிப் அப்படின்றது தான் நம்ம ஃபார்மர் அப்படின்னு இருக்காங்க முன்னாடி உள்ளது இது எப்படிப்பா இருக்கும் இதோட பேர் ஹைட்ரா அண்ட் மெடுசா ஹைட்ரா அண்ட் அடம்சியா இது செசைலா இருக்கும் சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம்ல இருக்கும் லேட்டரா இருக்கிறது அம்பர்லா ஷேப்ல இருக்கும் ஃப்ரீ ஸ்விமிங் நீந்தி போற மாதிரி இருக்கும் லைக் அருலா அண்ட் ஆர் ஜெல்லிஃபிஷ் எதுலப்பா வருது ஜெல்லிஃபிஷ் மெடுசால வருது தோஸ் கினிடேரியன்ஸ் எக்ஸிபிட் த போத் அதாவது ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கிறது பேரு வந்து மெட்டாஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம மெட்டாஜெனசிஸ் அப்படின்னுவோம் ஓகேங்களா பாலிப்பால வந்து மெடுசா வரலாம் பாலிப்பால அங்க பாருங்களேன் பாலிப் ப்ரொடியூஸ் மெடுசா பாலிப் வந்து மெடுசாவை கொடுக்கும் ஏசெக்சுவலா கொடுக்கும் அதே இது மெடுசா வந்து பாலிப்பு கொடுக்கும் செக்ஷுவலா கொடுக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது ஆப்லியா மெடுசா வந்து பாலிப்பு கொடுக்கறதுக்கு எக்ஸாம்பிள் ஆப்லியா ஃபைசிலியா போர்ட்டுகீசஸ் ஆஃப் மேன்வர் இதெல்லாம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் பட் இதுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸ் நான் வந்து அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் அடம்சியா சி அனிமோன் பென்டுல்லா சி பென் கார்னியா சி ஃபேன் மெண்டேரினா பிரெயின் காரல் இதெல்லாம் just you can attend this questions at all questions attend பண்ணலாமா இல்ல க்ளோஸ் பண்ணிக்கலாமா 1 hour ஆயிடுச்சா oh my god 1 hour 13 minutes okay தொட்டுட்டோம் முடிச்சிடலாமே கொஸ்டின்ஸும் கொஞ்சம் முடிச்சிருவோமா
எத்தனை கொஷின்ஸ் இருக்கும் நியர்லி? ஒன் செகண்ட், I'll count it after I can say. And I didn't know, I mean ஆன்சர்ஸ் வந்து நானும் மார்க் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ டசன்ட் வரி அபவுட் இட். ஸோ நானே சொல்லிடுவேன். எனக்கு தெரிஞ்சு இதை அப்லோட் பண்ணுறேன், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இப்போ இதுக்கான கொஷின்ஸை தெரிஞ்சு ரீட் பண்ணி சொன்னால் நல்லாயிருக்கும். லைவ்ல இருந்தால் பரவாயில்ல, லைவ்ல இருக்கவங்க ஆன்லைனில் வெறும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ இதை நான் அப்லோட் பண்ணிடுறேன், யூடியூப்க்கு அப்லோட் பண்ணிடுறேன். லைவ்ல இருக்கவங்க மட்டும் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் ஒரு ஸ்டார்டிங் கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இந்த கொஷின் மட்டும் 2 டைம் வந்துருச்சு. இந்த கொஷின் மட்டும் 2 டைம் வந்துருச்சு. ஒன் செகண்ட். Which level of organization founded in sponges? Cellular level இல்லையா? Tissue level of organization, character featured. Tissue level of organization இங்கே இருக்கு, படிச்சோம் இல்லையா? சீலன்ட்ரேட்டால இருக்கு. In which group of animals in the organ level அப்படின்னு இருக்காங்க. ஆர்கன் லெவல் பிளாட்டிஹெல்மின்தஸ். which of the following animals exhibit the organ system level? ஆர்கன் சிஸ்டம் லெவல்ல யார் இப்போ வர்றா? இந்த மாதிரி தான் நான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். என்ன இப்படி இருக்கு? இப்போதானே கஷ்டப்பட்டு எடுத்தேன். இது ரொம்ப கச்சன்னு இருக்கு. என்ன ஆச்சு? கரெக்டாக தானே எடுத்தேன். வந்துருச்சு. ஓ, இந்த இதுக்கா 10th கொஸ்டின்காக அப்படி அடாவடி பண்ணிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை, இருங்க தூக்கி விட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி எடுத்து இப்படி டிலீட் பண்ணிட்டா போச்சு. ஓகே, மை காட், இது முன்னாடி போயிடுச்சு. முன்னாடி இந்த மாதிரியே இருந்திருக்கும் போலங்க. ஐயோ, டெலிட் பண்ணிட்டா மொத்தமாக போயிடுச்சா? சரி, ஓகே, இதை பிடிஎஃபாகவே அப்லோட் பண்ணிடுறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுறேன். பிடிஎஃபாக தான் இருக்குது. சரி, பிடிஎஃபாகவே அப்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஆன்சர்ஸ் வந்து நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, I think we can end now. Can close it now.